ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். அப்போ இன்றைக்கி வெள்ளப்பத்துக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் பாசிப்பயிறு குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் பாசிப்பயிறு ஒரு கப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு 2 டைம்ஸு. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறமா மல்லித்தூள் நம்ம 2 டீஸ்பூன் போடணும். வேறு எந்த மசாலாமே ஆட் பண்ண தேவையில்லை, அவ்வளோதாங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு 7 விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக்கரில் வேக வச்சிடணும் இதை. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா திக்காகவே ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ரொம்ப கட்டையாயிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இனி நம்ம தாளிக்கிறதுக்கு செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காயும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும். அதில் கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் மிளகாவும் சேர்த்துட்டு அது வெடித்ததுக்கப்புறம் நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்போவே கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அந்த டயத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டியான நிறைய ரெசிபீஸ், கேரளா ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.